ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தா சூப்பரான சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவரையும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தா தான் முடிஞ்ச அளவுக்கு பென் பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே இந்த ஸ்கொயர் அது மட்டும் இல்லாமல் ரூட் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். க்யூப் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்கொயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 36 இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம். ப்ளஸ் இந்த 4 வந்து ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2 உங்களுக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 38. இதெல்லாம் வந்து நீங்கள் வாயில் தான் போடணும், சாரி பேப்பரில் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மைண்ட்லேயே வந்து கால்குலேட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு க்யூபு ஸ்கொயர் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே இந்த ரூட் ஆஃப் 12.25க்கான ஆன்சர் 3.5 அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 3.5ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பென் பேப்பர் யூஸ் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 3ஆல் 18 மல்டிப்ளை பண்ணுங்கள், 54 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.5 அப்படின்னு இருக்கனால 18ல் பாதி வந்து எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 54 + 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா 63 அப்படிங்கிற ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 38 ப்ளஸில் இருக்கனால இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடுது, இந்த மைனஸ் இந்த பக்கம் போகிறனால ப்ளஸ்ஸாக வந்து வந்துடுது உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 63 - 38 25 உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ரூட் எடுக்கும்போது 5 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சி அப்படிங்கிற ஆன்சராக வரும்.